ஒரு மனிதன் தன் உடலை விட்டே வேறு நாட்டில் வாழ முடியுமா? ஒரு சித்தர் இந்தியாவிலிருந்து அரபு நாட்டுக்கு போய் அங்கு வேறு பெயரில் வாழ்ந்தார் என்றால் நம்புவீர்களா? இது கதை அல்ல, இது வரலாறு. யாக்கூபு என்ற பெயரில் வாழ்ந்தார். வேறு மதத்தில் கலந்து வாழ்ந்தார். ஒரு மனிதன் இரண்டு உலகத்தில் வாழ்ந்தார். அவர்தான் ராமதேவர் சித்தர். ஒரு மனிதன் தன் உடலை விட்டே வேறு உலகத்தில் வாழ்ந்தார். இது உண்மைதானா? நம் வாழ்க்கை என்ன? நாம் யார்? இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஃபுல்லா பாருங்க. நம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. 18 சித்தர்களில் ஒருவராக ராமதேவர் மற்றும் சித்தர்களைப் போல இல்லாதவர். அவர் செய்த விஷயம் மனித அறிவை மீறும் ஒன்று. அவர் யோகி, மருத்துவர் மற்றும் காலத்தை கடந்தவர். பிறப்பு தமிழ்நாடு. சிவபக்தர். ராமதேவர் சித்தர் புலத்தியரிடம் சீடராக இருந்தவர் மற்றும் 18 சித்தர்களில் ஒருவர் ஆவார். 18 சித்தர்களில் மருத்துவத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அதில் நிபுணத்துவம் பெற்றிருந்த ராமதேவர் சித்தர் அவர்களின் ஜீவ சமாதி மதுரை அழகர் கோவில் அமைந்திருக்கிறது. சித்த மருத்துவத்தின் ஞானி என அனைத்து சித்தர்களாலும் மதிக்கப்பட்டவர். மதுரை மாவட்டம் அழகர் கோவில் மலைமேல் மலையேற்றமாக சென்றால் பகவான் ராமதேவர் சித்தர் ஜீவ சமாதி அமைந்துள்ளது. பழமுதிர் சோலை அடுத்து ராக்காய தீர்த்தத்திற்கு செல்வோம். இதுவரை மட்டுமே பொதுவாக மக்கள் செல்வார்கள். ராக்காய தீர்த்தம் அடுத்து மேலே சென்றால் வனப்பகுதியில் 2 கிலோமீட்டர் பயணித்தால் மலை உச்சியில் பகவான் ராமதேவர் சித்தர் சமாதியை காணலாம். யோகத்தில் மிக உயர்ந்த நிலை. அவர் சாதாரண சித்தர் இல்லை, அவர் ஒரு மாயினி. அவர் ஒரு பயணி, ஆன்மாவின் பயணி. ஒரு முறை காசி மாநகரில் திருக்கோயில் கொண்ட இறைவன் விஸ்வநாதரை கொண்டு வந்து தம் ஊரான காயோரோகணத்தில் நாகப்பட்டினத்தில் நிறுவிட அவர் எண்ணம் கொண்டார். இயல்பாகவே இவர் சஞ்சார சமாதியில் லயித்து விடுவார். தாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இவரது எண்ணம் மட்டும் எங்கோ சென்றிருக்கும். எதனையும் இவரது கண்கள் நோக்கிடாது, காதும் கேட்காது, சுவாசமும் ஓடாது. இத்தகைய நிலையில் தான் ராமதேவருக்கு காசி விஸ்வநாதரை நாகப்பட்டினத்தில் பிரதிஷ்டை செய்ய வேண்டுமென எண்ணம் மேலோங்கியது. உடனே எழுந்து ராமதேவர் விரிந்து நடக்கலானார். எத்தனை நாட்கள் அவர் நடந்தார் என்று அவருக்கே தெரியாது. சுயநினைவு இல்லாமலேயே அவர் நடந்தபடி சென்றிருந்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் சுயநினைவு வரப்பெற்றார். அப்பொழுது தாம் காசியில் இருப்பதை ராமதேவர் உணர்ந்தார். உடனே விரைந்து சென்று கங்கையில் நீராடி மகிழ்ந்து ராமதேவர் பின் காசி மாநகரத்தை இறைவனாக விஸ்வநாத பெருமானை கண்ணார கண்டு தரிசித்து மகிழ்ந்தார். மீண்டு வந்து கங்கையின் மூழ்கி அவர் எழுந்தார். அப்பொழுது அவருடைய கரத்தில் லிங்க திருவுருவ ஒன்று இருந்தது. அதை கண்டதும் ராமதேவர் மிகவும் மகிழ்ந்தார். மீண்டும் நாகப்பட்டினத்திற்கு வந்த ராமதேவர் தாம் கங்கையில் மூழ்கி எடுத்து வந்த காசி விஸ்வநாத பெருமானானது துருவ உருவமான லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார். தினந்தோறும் தான் பிரதிஷ்டை செய்த லிங்க திருவுருவ பூஜித்து வந்தவுடன் தியானத்தில் மூழ்கினார். அந்த காலத்தில் நாகை துறைமுகத்திற்கு கப்பல்கள் வந்து சென்றிடும். பெரும்பாலும் அரேபியா நாடுகளிலிருந்து வந்து செல்லும் கப்பல்களே அதிகம். அக்கப்பல்களில் வரும் அரேபியர்களை கண்டு ராமதேவர் வியந்தார். தாமும் அவர்களுடன் பேசி பழக வேண்டும் என எண்ணம் அவருக்கு ஏற்பட்டிருக்க கூடும். ஒரு நாள் வழக்கம் போல அவர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அவர் கண் விழித்து பார்த்தபொழுது தாம் அரேபியாவில் இருப்பதை உணர்ந்தார். தாம் எப்படி அங்கு வந்தடைந்தோம் என்பதை அவருக்கு புரியவில்லை. அந்த எண்ணத்துடன் தியானத்தில் அமர்ந்தவர் சஞ்சார சமாதியில் ஆழ்ந்து மெக்காவுக்கு வந்து சேர்ந்து கடல் வழியில் வந்தாரா அல்லது தரை வழியில் வந்தாரா என்று அவருக்கே தெரியாதது போல வறண்ட பாலைவனம், எங்கு பார்த்தாலும் மணல் பரப்பு, கண்ணுக்கு எட்டியவரை மணல் பரப்புடன் தென்பட்டது. வெப்பம் மிகுந்தமையால் வியர்வை ஆறாக பெரியது. ராமதேவர் விழித்தவாறே நின்று கொண்டிருந்தார். வெகு தொலைவில் ஒட்டகம் ஒன்று வருவதை அவர் கண்டார். அந்த ஒட்டகத்தின் பின் 1, 2 எண்ணற்ற ஒட்டகங்கள் வரிசையாக வந்து இருந்தன. பாலைவனத்தில் தன்னந்தனியாக நின்ற ராமதேவரை கண்டதும் அரேபியர்கள் தங்களது நாட்டிற்குள் எவனோ அத்துமீறி நுழைந்துள்ளான் என்று எண்ணி விரைந்து வந்து அவரை சூழ்ந்து கொண்டனர். யார் நீ? எங்கிருந்து நீ வருகிறாய்? எப்படி இங்கு வந்தாய் என்று ஆளாளுக்கு அவரிடம் சரமாரியாக கேள்விகள் கேட்டனர். ராமதேவர் அவர்களுக்கு பதில் கூற முயன்றதும் அவரது பதிலை காது கொடுத்து கேட்கார் இல்லை. அவர்கள் ஆக்ரோஷத்துடன் அவரை கொல்ல நெருங்கினர். அவர்களில் ஒருவர் புத்திசாலியாக இருந்தான். அவனால் தான் ராமதேவர் உயிர் பிழைத்தார். இது பற்றி போகர் 7000 யுகுயாம் மதிமந்திரி யோகவானாம் உத்தமானார் அங்கொருவர் தான் இருந்தார். யோகியாம் சின்மயத்தில் சேர்ந்து சிந்து ஒழிவான ரிஷி ஒருவர் அங்கிருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் அரேபியர்கள் அவரிடம், நீ ஏன் தீன் தேசத்து வந்தாய்? உன்னை தண்டிக்காமல் விடமாட்டோம் என்று கத்தினர். இது பற்றி போனாரோ மலைநாடு கோயை கடந்து பொங்குமுடன் நபிதனையே காணவொன்றரு
கானாறு பாதை வழி செல்லும் போது கருங்காலை நபி கூட்டம் மிகவாய் கண்டு மானான மகாதேவர் பதிலப்பா மார்க்கத்துடன் வந்ததனால் உந்தமக்கு தீனான தீன்பதியில் உந்தனைதான் திட்டமுடன் சபித்திடுவோம் என்றிட்டாரோ. 5800 என்று போகர் 7000ல் 5800வது பாடலில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ராமதேவர் தாழ்படிந்து எழிலான வார்த்தையது கூறும்போது சென்றதுமே யோகோபு என்று கூறி சிறப்புடனே சுண்ணத்து செய்தமல்லோ திண்டிடவே ரொட்டியது தானும் இந்து சிறப்புடனே அசனூசேன் என்று கூறி வெண்டிடவே உபதேச பிரணபத்தை விருப்பமுடன் மழுங்குமார் ஓதினாரோ. 5801 ஓதவே நபிநாயகர் கூட்டாத்தார்கள் உத்தமர்கள் மனம் போலவே மனமந்து நிதமுடன் மக்கபுரி கோட்டைக்குள்ளே நிஷ்கலங்க பக்கிரி யாக்கோபு தன்னை கோதமுடன் கொண்டு சென்றார் அரண்மனைக்குள் கேராமல் கொத்துபா ஓதினார்கள். வீதமது பயனறிந்து சிந்துசாமும் விடுபட்டு வந்ததொரு யோகபாச்சே. 5802 போகர் 7000ல் கூறப்பட்டுள்ளது. அதாவது இதில் உள்ள கருத்து, உன்னை தண்டிக்காது விடமாட்டோம் என்று அரேபியர்கள் கத்தினார். உடனே ராமதேவர் அவர்களின் தாழ்பணிந்து மிகவும் நயமான வார்த்தைகளால் வேண்டி கொண்டார். உடனே அவர்கள் ராமதேவரிடம், அப்படியானால் நீ எங்களின் மதத்தில் சேர்ந்து விடு என உரைத்து இன்று முதற்கொண்டு இன்று உனது பெயர் யாக்கோபு என்று பெயர் சூட்டி அந்நாட்டு வழக்கப்படி அவருக்கு சுண்ணத்தும் செய்து வைத்தனர். பின் அவர் உண்பதற்கு ரொட்டியும் கொடுத்து உபதேசம் செய்து வைத்தனர். ஆண்டிலிருந்து யாக்கோபு என பெயரிடப்பட்ட ராமதேவர் அவர்கள் மனம் போல் நடந்து கொண்டார். பின் அவரை அரேபியர்கள் மக்கா நகரத்து கோட்டையினுள் இருந்த அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர். தங்கள் மறைநூலாகிய குரானை ஓதுவித்தார்கள். யாக்கோபும் அனைத்தையும் விரைவிலேயே கற்று சேர்ந்து அவர்களது நம்பிக்கைக்கு உரியவனாக திகழ்ந்தார். வெகு விரைவிலேயே மெக்கா நகர மக்கள் யாக்கோபுவை தம்முள் ஒருவராக ஏற்றுக்கொண்டார். அவரும் அரேபிய மொழியில் பேசி பழகினார். அவர்களது நோய்களை போக்கியிருளினார். அவர்களுக்குள் உண்டான வழக்கங்களை சிக்கல்கள் ஏதுமின்றி தீர்த்து வைத்தார். நம்ம வாழ்க்கை முழுக்க நம் உடலை நம்புகிறோம். ஆனால் சித்தர்கள் சொல்வது, நீ உடல் அல்ல, நீ ஆன்மா. இதுதான் ராமதேவர் சித்தர் விட்டு சென்ற ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்யுங்கள். சுரேந்திர அர்ச்சனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.